நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். பீகார் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6, 11 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியை தவிர தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன்சுராஜ் கட்சியும் போட்டியிடுகிறது. இதுவரை 3 கட்டங்களாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாததை தொடர்ந்து அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் தான் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள நேர்காணலில் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இது கட்சி எடுத்த முடிவு எனவும் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் தான் ஈடுபட போவதாகவும், தான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டால் அது தேவையின்றி தன்னுடைய கவனத்தை திசை திருப்பும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அவர் பீகாரில் இருக்கக்கூடிய ரகோபூர் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான தேஜஸ்வி யாதவை எதிர்த்து நேரடியாக களம் காண்பார் என்று ஒரு பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அந்த ரகோபூர் தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சியின் சார்பில் உள்ளூர் தொழிலதிபரான சஞ்சால் சிங் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதை தொடர்ந்துதான் அவர் போட்டியிட மாட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தான் போட்டியிட போவதில்லை என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.